Hi students, welcome to UDMAX. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th கெமிஸ்ட்ரிக்கான சீக்ரெட் மெத்தடாலஜி. ஸோ எப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம், உங்களோட பேப்பர் செட்டப் வந்து எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான் இது. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த செட்டப்பில் இருக்குது, இந்த இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த செட்டப்பில் ஃபாலோ ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும், எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்களா. ஸோ அவுட் ஆஃப் 15ல் வந்து 11 to 12 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் அண்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டின் தான். ஸோ இன்டீரியர் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ புக் பேக் அண்ட் இன்டீரியர் வந்து மிக்ஸ்அப் ஆகி தான் உங்களுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் 6 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். 9 சாய்ஸஸ் கொடுப்பாங்க. இந்த 9ல் வந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம், ஸோ கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். பேலன்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸஸில் செலக்ட் பண்ணி எழுதலாம். ஸோ எப்படி உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும் அப்படின்னா, வால்யூம் 1லேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்பாங்க, வால்யூம் 2லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் அந்த கம்பல்சரி வந்து ஏதோ வால்யூம் 1லேருந்து வரலாம் இல்லை வால்யூம் 2லேருந்து வரலாம். ஸோ வால்யூம் 1ல் வந்து 5, 7 பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக அதுலேருந்து தான் உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ ஒரு இயரில் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்குமே வந்து வால்யூம் 1லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து 2 மார்க் வந்து ஒரு வால்யூம்லேருந்து கேட்டாங்கன்னா 3 மார்க் வந்து வால்யூம் அது அனதர் வால்யூம்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஒரு பேப்பரில் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து சேம் வால்யூம்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செட்டப்பில் வரும் அப்படின்னு கம்பல்சரி சொல்ல முடியாது. ஸோ அதர் 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் படிங்க, செகண்ட் சாப்டர் படிங்க அண்ட் தென் வந்து 8th சாப்டர் படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 8th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க் வருது. அண்ட் 14, 15 பாருங்கள். ஸோ 14, 15லேருந்து 14 இல்லைனா 15 அது 2 சாப்டர்லேருந்து ஒரு சாப்டரில் உங்களுக்கு வந்து 2 மார்க் வரும், இல்லைனா 3 மார்க் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5, 7. ஸோ 5, 7 ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா அது வந்து கம்பல்சரி ப்ராப்ளமாக வரும். ஸோ கம்பல்சரிக்கும் சேர்த்து இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வால்யூம் 1 ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு 1 and 2 மஸ்ட் நீங்கள் பார்க்குறது, 8 வந்து மஸ்ட், 14 or 15 நீங்கள் வந்து பாருங்கள். அது உங்களுக்கு வந்து இன்டீரியர் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த 14, 15 பார்க்கும்போது. அண்ட் 5, 7 வந்து கம்பல்சரிக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 or 7 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அதுலேருந்து வருது. ஐயூபேக் நேம் கேட்கலாம், இல்லை ரியாக்ஷன் ஏதாவது கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 2ல் வந்து வந்துடும். ஸோ அந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஸோ வால்யூம் 1லேருந்து வரும்போது 5, 7 ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் 2 மார்க்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்க்கும் நான் அகெயின் சொன்ன மாதிரி வால்யூம் 1 வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். அண்ட் கம்பல்சரி வந்து எய்தர் வால்யூம் 1லேருந்து வரலாம் இல்லை வால்யூம் 2லேருந்து வரலாம். ஸோ 5 கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ 9 சாய்ஸஸில் நீங்கள் 5 அட்டென்ட் பண்ணணும். ஸோ 4 வந்து உங்களோட வால்யூம் 1லேருந்து வரும், 4 வந்து உங்களோட வால்யூம் 2லேருந்து வரும். ஸோ கம்பல்சரி வந்து ஏதோ வால்யூம் 1லேருந்து வரலாம் இல்லை வால்யூம் 2லேருந்து வரலாம். ஸோ 3 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2 மார்க்ஸ்க்கு வந்து 1 and 2லேருந்து கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து 3 and 4லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் 1 வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ அதனால நீங்கள் வால்யூம் 1 கவர் பண்ணிட்டீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 8, 14, 15 ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் 1 பார்த்துட்டு 8 and 14, 15 பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சாய்ஸஸில் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுற சான்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக பார்த்துருங்க. செகண்ட் வால்யூமில் வந்து 8, 14, 15 அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எது பார்க்குறீங்கன்னா வந்து 9 and 10. ஸோ 9 and 10 பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லா 5ம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனால் கம்பல்சரி வந்து இதில் நான் சொல்லலை. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து 5 and 7 கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வால்யூம் 2லேருந்து ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் ஸோ அந்த பேட்டர்னில் கேட்கலாம். ஸோ 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வால்யூம் 1 பார்த்துட்டு அண்ட் 8th சாப்டர் 14, 15 ஸோ இது வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதை கவர் பண்ணிட்டீங்கன்னா 9 and 10 பாருங்கள். ஸோ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் 5மே அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் 5 அட்டென்ட் பண்ணணுமா. ஸோ 5லேயே வந்து உங்களுக்கு ஆர் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ எப்படின்னா
ஸோ வால்யூம் 1 காம்பினேஷனில் கேட்கலாம், இல்லைனா வால்யூம் 1 வால்யூம் 2 காம்பினேஷனில் கேட்கலாம், இல்லை வால்யூம் 2 காம்பினேஷனில் கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எந்த செட்டப்பில் இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ வால்யூம் ஒன் அப்படியே கேட்டாங்க. அண்ட் தேர்ட் ஒன் மட்டும் வால்யூம் ஒன் வந்து ஒரு பேப்பரில் கவர் ஆயிருக்கு, வால்யூம் 2ன்னு ஒரு பேப்பரில் கவர் ஆயிருக்கு. அண்ட் வால்யூம் 1 கொடுத்துட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து A and B, ஸோ 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் மாதிரி பேட்டர்னில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எய்தர் வால்யூம் 1லேருந்து வந்திருக்கு, வால்யூம் 2லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட வால்யூம் 2 தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வால்யூம் 1லேருந்து கேட்குறாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வால்யூம் 2லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னா ஃபஸ்ட் வால்யூம் தரவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வால்யூம் தரவாக இருந்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் 8th சாப்டர் பார்த்துக்கோங்க. ஸோ 8th சாப்டர் வந்து 5 மார்க்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுல எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. அண்ட் 4 and 5, ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 11 and 12 அண்ட் ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் 5 மார்க்ஸில் அது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷனாக கொடுக்குறது வந்து 12th சாப்டர், 11th சாப்டர். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ 13, 14, 15, ஸோ இந்த 5 சாப்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து லாஸ்ட் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஏன்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் ரியாக்ஷன், ஸோ அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸு கண்டிப்பாக அது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. சில பேர் வந்து அந்த கொஸ்டின் எழுதுறத கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் கஷ்டப்படுற பசங்களாக இருந்தால் ஸோ 14, 15 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 14, 15ல் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க. ஏபின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வரும். அண்ட் 11, 12ல் இருக்க ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன் வந்து காம்பினேஷனில் கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி 11th சாப்டரில் இருக்க அந்த இன்டர்மேயஸ் டெஸ்ட்டு, லுக்காஸ் டெஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 9th and 10th சாப்டர். ஸோ இதில் வந்து 9th and 10th வந்து சென்டம் எடுக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் அட்டன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.